அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரண்ட் கோச்சிங் சென்டர். இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு டீப்பான விஷயம் வந்து அப்படியே வைரலா பரவினே இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மெமோரண்டம் தான். அப்படின்னா சார் இந்த மெமோரண்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்ஆர்பி சைட்ல இருந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கான வீக் அறிவிச்சிட்டாங்க. ஜூன் மாசம் 3rd 4th வீக்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. டைமிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க, கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எலிஜிபிள் டெஸ்ட் ஓப்பனுக்கும் கேண்டிடேட்டுக்கும் காமனா தான் நடக்கும். ஓப்பனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நடக்கும், ரெண்டாவதா டிபார்ட்மெண்ட்டுக்கு நடக்கும். பாத்தீங்கன்னா எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. இது இந்த மெமோரண்டம் உண்மையா இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எஸ்பி ஆபீஸ்ல எல்லாம் விசாரிக்கக்குள்ள மெயில் பண்ணியிருக்காங்க. எஸ்பி ஆபீஸுக்கு இந்த மெமோரண்டத்தை மெயில் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு மேக்சிமம் ஜூன் மாசம் கம்பல்சரி எக்ஸாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. 90% வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கான வாய்ப்பு இருக்கு. கரெக்டா பாத்தீங்கன்னா இன்னில இருந்து ஒரு 55 நாள் இருக்கு. இந்த 55 நாள் கரெக்டா ஷெடியூல் பண்ணுங்க. அதாவது நோட்டிபிகேஷன் வந்ததுல இருந்து 75 நாள் வரைக்கும் தான் உங்களுக்கு கால அவகாசம் கொடுப்பாங்க. இதுதான் ரூலே. இப்ப இந்த இதைப்படி பாத்தீங்கன்னா அவங்க நோட்டிபிகேஷன் 4ஆம் தேதி 4ல இருந்து அப்ளை பண்ணலாம். அதுதான் சொல்லிக்கிறாங்க பாரு. 4ஆம் தேதி உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப 4ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் 4ல இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா இன்னைக்கு 24, 20 + 55 கரெக்டா தான் இருக்கு. அப்ப 75 நாள் கரெக்ட் தான். அப்போ உங்களுக்கு கண்டிப்பா ஜூன் மாசம் எக்ஸாம் நடக்க போகுது. கம்பல்சரி இது 90% வந்து கம்பல்சரி உங்களுக்கு ஜூன் மாசம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண தான் போறாங்க. அப்ப நீங்க இந்த 55 நாளுக்கு சரியான ஒரு ஷெடியூல் இருந்தா நீங்க சூப்பரா பாஸ் பண்ணலாம். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா ஓப்பன் டிபார்ட்மெண்ட் 2 பேருமே இருக்கிறீங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்ற பாருங்க. டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்குமே 55 நாள். அப்ப நீங்க 8 to 10 மணி நேரம் கம்பல்சரி படிக்கணும். அதுவும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கரெக்டா 8 to 10 மணி நேரம் போக்கஸ்டா படிக்கணும். இப்ப நீங்க படிக்கிறது வந்து பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்ஏ இது மட்டும் தான் புதுசா படிக்க போறீங்க. அடுத்து ஆல்ரெடி பிஎஸ்ஓ உங்களுக்கு படிச்சிருப்பீங்க, போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனும் ஓரளவுக்கு தெரியும். இப்ப நீங்க இந்த புதுசா படிக்க போறது என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது நீங்க வந்து ஒரு 6 மணி நேரம் லாவுக்கு செலவு பண்ணி ஆகும். ஒரே நேரத்துல 6 மணி நேரம் கிடையாது. காலையில ஏனீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் லாவை பார்க்கணும், நைட்ல ஒரு 3 மணி நேரம் லாவை பார்க்கணும். அதே மாதிரி இப்ப சைக்காலஜி இருக்கு, சைக்காலஜிக்கு ஒரு 2 மணி நேரம் கம்பல்சரி பார்க்கணும். இங்கிலீஷுக்கு 1 மணி நேரம் ஒதுக்கணும், தமிழுக்கு 1 மணி நேரம் ஒதுக்கணும். இது மாதிரி நீங்க டெய்லியுமே இந்த 55 நாளும் ப்ராப்பரா படிச்சுன்னு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா நீங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே கிளியரா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இதை வந்து நல்ல முறையில யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம். எக்ஸாம் நடக்குமான்னு யோசிச்சுனே இருக்காதீங்க. பாருங்க ஒவ்வொரு விஷயமும் அடுத்தடுத்த ஈவெண்ட்ல வந்துகினே இருக்கும். இது வராது அது வராதுன்னு நீங்களா ஒரு நெகட்டிவ் எதிர்மறையான ஒரு கற்பனைக்குள்ள வாழாதீங்க. நோட்டிபிகேஷன் வந்துடுச்சு, எக்ஸாம் அப்ளை பண்றாங்க, எக்ஸாம் கால்ஃபர் நோட்டிபிகேஷன் ஆனதுல இருந்து 75 நாள் கரெக்டா தான் இருக்கு. அப்ப இந்த நோட்டிபிகேஷன் கண்டிப்பா ஜூன் மாசத்துல எக்ஸாம் நடக்கும். நீங்க நல்ல முறையில ப்ராப்பரா உட்காந்து படிங்க, ஹெவியா படிங்க. ஆல் த பெஸ்ட்.